சில சமயம் சிறிய நிகழ்ச்சியிலிருந்து பெரிய சம்பவங்கள் நிகழ்கின்றன. வந்தியத்தேவன் வாழ்க்கையில் அத்தகைய ஒரு சிறிய நிகழ்வு இப்போது நேர்ந்தது. சாலையோரத்திலே நின்று பழுவேட்டரையரின் பரிவாரங்கள் போவதை வந்தியத்தேவன் பார்த்து கொண்டிருந்தான் அல்லவா? அவன் நின்ற இடத்திற்கு சற்று தூரத்திலேயே அவனுடைய குதிரை நின்று கொண்டிருந்தது. பழுவேட்டரையரின் நாட்களில் கடைசியாக சென்ற சிலரின் பார்வை அக்குதிரை மீது சென்றது. அடே, அந்த குதிரையை பாருடா. குருதை என்று சொல்லாதடா, குதிரை என்று சொல். உங்கள் இலக்கண ஆராய்ச்சிலாம் இருக்கட்டும். முதலில் அது குருதையா அல்லது கழுதையா என்று தெரிந்து கொள்ளுங்கள். அதையும் தான் பார்த்து விடலாமே. டேய், இது பொல்லாத குதிரைடா. இதன் பேரில் நான் ஏறக்கூடாதான். பரம்பரையான அரச குலத்தவன் தான் இது மேலே ஏறலாமா? அதையும் சோதித்து பார்த்து விடுகிறேன். குதிரை ஓடுகிறா. ஆமாண்டா, குதிரைதான்டா. பார்த்தாயா தம்பி, அந்த பழுவூர் தடியர்கள் செய்த வேலையை? என்னிடம் நீ காட்ட வந்த வீரத்தை அவர்களிடம் காட்டுவதுதானே? சரி 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 சரி. ஏன் தம்பி, ஏன் இந்த முரட்டு குதிரையை கூட்டத்தில் கொண்டு வந்தாய்? எத்தனை பேரை உதைத்து தள்ளிவிட்டது தெரியுமா? இந்த பிள்ளை என்ன செய்வான்? அந்த குதிரை தான் என்ன செய்யும்? அந்த பழுவேட்டரையரின் முரட்டு ஆட்கள் அல்லவா இப்படி செய்து விட்டார்கள். இதே ராசனியன், இவன் நம்மை விடமாட்டான் போலிருக்கிறதே. தம்பி, நீ எந்த பக்கம் போக போகிறாய்? நானா கொஞ்சம் மேற்கு பக்கம் சென்று பிறகு தெற்கு பக்கம் திரும்பி சிறிது கிழக்கு பக்கம் வளைத்து கொண்டு போய் அப்புறம் தென்மேற்கு பக்கம் போவேன். நீ எதற்கு அதை கேட்கிறாய்? ஒருவேளை கடம்பூர் சம்புவரையர் அரண்மனையில் நீ தங்குவதாக இருந்தால் எனக்கு அங்கே ஒரு வேலை இருக்கிறது. உனக்கு மந்திர தந்திர தெரியுமா என்ன? நான் கடம்பூர் அரண்மனைக்குத்தான் போகிறேன் என்பதை நீ எப்படி அறிந்தாய்? இதில் என்ன அதிசயம்? இன்றைக்கு பல ஊர்களிலிருந்தும் பல விருந்தாளிகள் அங்கே வருகின்றார்கள். பழுவேட்டையரும் அவர் பரிவாரமும் கூட அங்கேதான் போகின்றன. மெய்யாகவா? மெய்யாகத்தான். தம்பி, எனக்கு ஒரு உதவி. உனக்கு நான் செய்யக்கூடிய உதவி என்ன இருக்க முடியும்? இந்த பக்கத்திற்கே நான் புதியவன். உன்னால் முடியக்கூடிய காரியத்தையே சொல்வேன். இன்றிரவு என்னை கடம்பூர் அரண்மனைக்கு அழைத்து கொண்டு போ. எதற்காக? அங்கே யாராவது வீர சேவர் வருகிறாரா? சிவன் பெரிய தெய்வமா அல்லது திருமால் பெரிய தெய்வமா என்று விவாதித்து முடிவு கட்டப் போகிறீர்களா? இல்லை இல்லை இல்லை, சண்டை பிடிப்பதே என் வேலை என்று நினைக்க வேண்டாம். இன்றிரவு கடம்பூர் மாளிகையில் பெரிய விருந்து நடைபெறும். விருந்திற்கு பிறகு களியாட்டம், சாமியாட்டம், குறவை கூத்து எல்லாம் நடைபெறும். குறவை கூத்து பார்க்க வேண்டும் என்று எனக்கு ஆசை. அப்படி இருந்தாலும் நான் உன்னை எப்படி அழைத்து போக முடியும்? என்னை உன் பணியாள் என்று சொன்னால் போகிறது. உய் நம்பி, அந்த மாதிரி ஏமாற்று மோசடி வேலைக்கெல்லாம் நீ வேறு யாரையாவது பார்க்க வேண்டும். உன்னை போன்ற பணியாளன் எனக்கு தேவையில்லை. சொன்னால் நம்பவும் மாட்டார்கள். மேலும் நீ சொன்னதை எல்லாம் யோசித்து பார்த்தால் என்னையே இன்று கோட்டைக்குள் விடுவார்களா என்று சந்தேகம் உண்டாகிறது. அப்படியானால் நீ கடம்பூருக்கு அழைப்பு பெற்று போகவில்லையா? ஒரு வகையில் அழைப்பு இருக்கிறது. சம்புவரையர் மகன் கந்தமாறவேல் என்னுடைய உற்ற நண்பன். இந்த பக்கம் வந்தால் அவர்களுடைய அரண்மனைக்கு அவசியம் வர வேண்டும் என்று என்னை பல முறை அழைத்திருக்கிறான். இவ்வளவுதானா? அப்படியானால் உம்பாடே இன்னைக்கு கொஞ்சம் திண்டாட்டமாக தான் இருக்கும் போல. ஏன் என்னை இன்னும் தொடர்ந்து வருகிறாய்? அந்த கேள்வியையே நானும் திரும்பி கேட்கலாம் அல்லவா? வழி தெரியாத குற்றத்தினால் தான் நம்பி. நீ எங்கே போகிறாய்? ஒருவேளை கடம்பூருக்கு தானா? இல்லை, நீ தான் என்னை அங்கு அழைத்து போக முடியாது என்று சொல்லிவிட்டாயே. நான் விண்ணகரக்கோயிலுக்கு போகிறேன். வீரநாராயண பெருமாள் சன்னதிக்கு தானே? ஆம்.
நானும் அந்த ஆலயத்திற்கு வந்து பெருமாளை சேவிப்பதற்கு விரும்புகிறேன். ஓ, ஒருவேளை விஷ்ணு ஆலயத்திற்கு நீ வரமாட்டாயோ என்று பார்த்தேன். பார்க்க வேண்டிய கோவில், தரிசிக்க வேண்டிய சன்னதி. இங்கே ஈஸ்வர முனிகள் என்ற பட்டர் பெருமாளுக்கு கைங்கரியம் செய்து வருகிறார். அவர் பெரிய மகான். கோவிலின் சன்னதிக்கு வந்து நின்றதும் ஆழ்வார்க்கடையான் பாட ஆரம்பித்தார். பொணிக 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 போயிற்று வள்ளிய சாபம் நலியும் நரகமும் நைந்தனமனுக்கிங்கியா. ஆண்டாளின் பாசுரங்கள் சிலவற்றை பாடிய பிறகு நம்மாழ்வாரின் தமிழ் வேதங்களிலிருந்து சில பாசுரங்களை பாடினார். பாடி வந்தபோது ஆழ்வார்க்கடையனுடைய கண்களிலிருந்து கண்ணீர் பெருகி தாரத்தாரையாய் அவன் கன்னத்தின் வழியாக வழிந்தோடியது. வந்தியத்தேவன் அப்பாடல்களை கவனமாக கேட்டு வந்தான். அவனுக்கு கண்ணீர் வளாவிட்டாலும் உள்ளம் கசிந்துருகியது. ஆழ்வார்க்கடியனை பற்றி அவன் முன்னர் கொண்டிருந்த கருத்தும் மாறியது. இவன் பரமபக்தன் என்று எண்ணிக்கொண்டான். நம்பிகளே, தாங்கள் இத்தகைய பரமபக்தர் என்றும் பண்டித சிகாமணி என்றும் எனக்கு தெரியாமல் போயிற்று. ஏதாவது அபச்சாரமாக நான் பேசியிருந்தால் மன்னிக்க வேண்டும். மன்னித்து விடுகிறேன் தம்பி. ஆனால் இப்போது எனக்கு ஒரு உதவி செய்வாயா சொல்லு. தாங்கள் கேட்கும் உதவி என்னால் செய்ய முடியாது என்றுதான் சொன்னேனே. நீங்களும் ஒப்புக்கொண்டீர்களே. இது வேறு விஷயம். ஒரு சிறிய சீட்டு கொடுக்கிறேன். கடம்பூர் அரண்மனையில் நீ தங்கினால் தக்க சமயம் பார்த்து ஒருவரிடம் அதை கொடுக்க வேண்டும். யாரிடம்? பழுவேட்டரையரின் யானைக்கு பின்னால் மூடு பல்லக்கில் சென்றாலே அந்த பெண்மணியிடம். நம்பிகளே, என்னை யார் என்று நினைத்தீர்கள்? இம்மாதிரி வேலைக்கெல்லாம் நான் தான் அகப்பட்டேன். தங்களை தவிர வேறு யாராவது இத்தகைய வார்த்தையை என்னிடம் சொல்லியிருந்தால். தம்பி, படபடப்பு வேண்டாம். முடியாது என்றால் மகாராஜனாய் போய் வா, பாதகமில்லை. போ.